ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம தமிழ் கடவுள் முருகன் கோவில் தாங்க. சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் டிரைவரை நான் கூட்டிகிட்டு போனாருங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சாமி, நல்லா இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்படி என்ன தாண்டா இருக்குது இந்த கோவில்னு பார்க்க தாங்க நாங்கள் ஆர்வமாக போனோம். சரின்ட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளே போனோங்க. போகிற வழியில் ஒரு தொட்டி ஒன்று இருந்துச்சுங்க. என்னடா இது தொட்டி இருக்குது, அது உள்ளே தண்ணி தான் இருக்கும் போல நினச்சி நாங்கள் எல்லாம் கடற்கரைன்னு ஓடி போய் பார்க்க உள்ளே தண்ணி இல்லைங்க. சிவனோட மடி மேலே முருகர் இருக்காருங்க. சரி, அவரை பார்த்துட்டு அப்படியே போய் லைன் நின்றுட்டு இருந்தோங்க. அப்போ சைடில் பேனர்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அதில் ஒரு பேனரில் இருந்துச்சு, இந்த கோவிலில் உள்ளே வந்து திரும்ப வெளியே போகிற வரைக்கும் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க. என்னென்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேங்க. இந்த காலத்தில் ஒரு சின்ன பாதளத்துக்கு அடியில் சித்தர்கள் எல்லாம் தியானம் இருந்து முருகனை வழிபட்டு வந்திருக்காங்க. அவங்க இன்னமும் இந்த கோவிலில் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க மக்களே. அவங்க தியானம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே எல்லோரும் இந்த கோவிலுக்கு வரவங்க அனைவரும் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நாங்களும் மௌனமாக இருந்துட்டு லைனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம கருப்புசாமி சிலையை பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு அப்படியே கீழே போயிட்டு நம்ம முருகனை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் கைஸ். இந்த கோவிலுக்கு யாராச்சும் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க கைஸ். இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீ ராமாபுரம் ரெட்டியார் சத்திரம் ரோடு. கீழே கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து விசிட் பண்ணுங்கள். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.